ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி, ஆண்டவர் என்னோடு பேசும், என்னோடு பேசும், ஆண்டவர் என்னோடு பேசும், என்னோடு பேசும், பேசும், பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம், இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அன்பு பிதாவே, என்னோடு சபையோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரத்திலையும் கர்த்தருடைய இடத்திலிருந்து அவருடைய வார்த்தையை வாங்கி அதை தியானித்து தேவன் தான் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பேசுவதற்காக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கு என்ன தலைப்புனா, உங்கள் ஊழியரோடு பயணியுங்கள். உங்கள் ஊழியரோடு, உங்கள் கொடுத்த சபையோடு நீங்கள் ஆவிக்குரிய பயணத்தை நீங்கள் தொடரும்பொழுது, ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறார்கள், பயணங்களை எங்கெங்கேயோ தொடங்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு விசுவாசனுடைய பயணமும் அவருடைய சபை போதகரோடு தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் 4 பேரை நீங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்கள் கூடயே போயிட்டு உங்கள் கூடயே வரணும். அதுதான் பேர் தான் உங்களுடைய பயணம். அதே போல் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எந்த சபையில் இருக்கிறாங்களோ அந்த சபையில் தான் அவங்களுக்கு வளர்ச்சி, ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குது. அவர்கள் கவர்ச்சிகரமான ஊழியங்களை பார்த்து ஓடக்கூடாது. அப்படி ஓடினால் தவறான பயணம். அல்லேலூயா. அந்த பயணம் நமக்கு தேவையற்ற தீமைகளை தான் கொடுக்குமே தவிர நன்மைகளை கொடுக்காது. பயணத்தில் போகிற ஒருத்தரை காணா போயிட்டாருன்னா கஷ்டம், தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரணும். அதைவிட மோசமான கஷ்டம் என்னென்னா, ஒரு விசுவாசி தவறான இடங்களுக்கு போயிட்டு, அதை தவறான இடம்னா என்ன தெரியுமா? உங்கள் சொந்த சபையை விட்டுட்டு, அது எவ்வளோ பிரம்மாண்டமான இடமா இருக்கலாம், அங்கே போகும்பொழுது என்ன ஆகுனா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி தவறுதல், வீழ்ச்சிகள், நஷ்டங்கள் நிறைய ஏற்படும். அல்லேலூயா. அதனால்தான் உன் மந்தையின் மீது கவனமாயிருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மேய்ப்பர்கள் ஆடுகளை திருப்தியாக மேய்க்கக்கூடியவர்கள். ஆடுகள் மந்தைக்குள் இருந்து மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். ஆமீன் சொல்லாமா? ஆமீன். அல்லேலூயா. சரி, இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இங்கு பிலிப்பு எருசலேமில் போய் மிகப்பெரிய ஊழியத்தை செய்துவிட்டு அவர் வரும்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து பேசுகிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? நல்ல சத்தமாக சொல்லலாமா? ஆண்டவருடைய குரல் எப்பொழுதுமே நமக்கு பிடிச்சமானது தான் வரும்னு கிடையாது. அவருக்கு பிடிச்சமானதை அவர் பேசுவார். நாம் எதிர்கேள்வி கேட்காமல் அதை அப்படியே செயல்படுத்தும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம். கவனிங்க, இங்கே 27ஆம் வசனத்தில் கவனிங்க, 26ஆம் வசனத்தில் கவனிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, பெரிய ஊழியத்தை எருசலேமில் முடிச்சுட்டு திரும்பிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பேசுகிறார். அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு போப்பான்லாம் சொல்லலை. அவர் ஊழியத்தை விட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறார் வீட்டுக்கு. வர்ற வழியிலே ஆண்டவர் பேசுகிறாரு. நம்ம ஊழியத்தில் ஓய்வு என்பதே கிடையாது. அதுக்கு இது ஒரு அடையாளம். இங்கே கவனிங்க, அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. வனாந்தரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, காசாவுக்கு போகிறதுக்கான வழி, வனாந்தர வழி இருக்குல்ல, அந்த வழியாக போ.
தேவன் உங்களிடத்தில் வனாந்திர மார்க்கமாய் போன்னு சொன்னால் எனக்கு வயல்வெளி தான் வேணும்னு நிற்கக்கூடாது. இங்கே பிலிப்பு எருசலேம் ஒரு வயல்வெளியான பட்டணம், ஆசீர்வாதமான பட்டணம், தேவனுடைய நகரம். அங்கே ஊழியத்தை முடிச்சிட்டு அவர் வரும்பொழுது ஆண்டவர் வனாந்திர மார்க்கமாய் போக சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு திருச்சபை என்பது எப்பொழுதுமே செழிப்பான இடத்துல நடந்துட்டு இருக்காது. அந்த சபையானது வனாந்தர மார்க்கமாய் போகும். சில காலங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகும். சில காலங்களிலே பலவிதமான நோய்கள் தாக்கி அதில் கூட சில சமயத்தில் பயணிக்க வேண்டி இருக்கும். சில சமயத்தில் நல்ல ஒரு செழிப்பில் போக வேண்டி இருக்கும். சில சமயத்தில் நல்ல ஆரோக்கியத்தில் போக வேண்டி இருக்கும். எல்லா விதத்திலுமே கர்த்தர் தான் நடத்துவார். ராமன் சொல்லுவோமா? யோபு கர்த்தர் தானே நடத்தினார். அதை மாதிரி எல்லா விதத்திலையும் நடக்கிறதுக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பிலிப்பி பார்த்து எப்படி சொல்லும் பொழுது அவர் கீழ்ப்படிந்தாரான்னு பார்த்தா அடுத்த வருஷம் அந்த படி, எந்த படி, என்ன அவர் சொன்னாரா அதே போல் as it is he's told, என்ன சொன்னாரா அதை மாதிரி அவர் என்ன செய்தார், அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்பொழுது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. என்ன படிச்சிட்டு இருக்கிறாரு? யார் படிச்சிட்டு இருக்கிறாரு? யூதர் அல்லாத ஒரு மனிதன், எத்தியோப்பியன். எகிப்து, லிபியா, லிபியா அந்த கீழே இருக்குதுங்க எத்தியோப்பியா. இந்த எத்தியோப்பிய மந்திரி யாருன்னாக்கா நிதி அமைச்சர். அந்த நிதி அமைச்சர் புறஜாதி மனுஷன் எருசலேமுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. எருசலேமுக்கு யார் போவா? யூதர்கள் தான் போவாங்க. ஆனால் இவர் ஒரு புறஜாதியான மனுஷன் அங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவர் எருசலேம் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடி ஒரு மனிதன் வந்து போயிருக்கிறான், என்னுடைய ஆலயத்தை தேடி ஒரு மனிதன் வந்து போய் கொண்டிருக்கிறான். பிலிப்புவே, நீ வனாந்திரமாக இருந்தாலும் அந்த மார்க்கமாய் போய் அந்த மனிதனை சந்திக்க வேண்டும். யாரோட ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுவார்னா, எதை சொன்னாலும் கீழ்ப்படுகிற மனிதனோடு தான் திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுவார். பாருங்க, ஒரு 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 மனிதனுக்காக ஒரு ஊழியனை கர்த்தர் எப்படி இயக்குறாரு பாருங்க. அவர் வனாந்திர மார்க்கம் போறாரு. எப்படி போறாருன்னா, நம்மள மாதிரி இப்படியெல்லாம் நடந்தோ பைக்கோ இல்லை கிடையாது, ஓடுறாரு ஓடுறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓடுறாரு. ஏன்னா யாரோ ஒருத்தரை சந்திக்கணுன்ற உணர்வு அவருக்கு இருக்குது. அதனால ஓடிட்டு இருக்கிறாரு. ஓடிட்டு இருக்கும்பொழுது என்ன நடக்குது பாருங்க. ஆவியானவர், சரி 28 வாசித்தது இல்லையா? ஆவியானவர் 29, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று பிலிப்பினுடனே சொன்னார். இப்போ ஓடிட்டு இருக்காருங்க வனாந்தர மார்க்கமா. அங்கே பார்க்குறாரு என்ன ஓடிட்டு இருக்குது. நிதி அமைச்சர் பெரிய காரில் போயிட்டு இருக்காரு. அந்த காலத்து கார்னா சேரியட், ரதத்தில் போயிட்டு இருக்கிறாரு. 4 குதிரை பூண்டு பெரிய பல்லக்கு ரதம் பயங்கரமாக வேகமாக ஓடிட்டு இருக்குது. இவர்கிட்ட வாகனம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். நான் ரதத்தை போய் புடிடான்றாரு. முடியுமா அது? ரதம் குதிரைகள் ஓடுற வேகத்துக்கு மனுஷன் ஓட முடியுமா? ஓட முடியாது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, பிலிப்புவே, அந்த மனுஷன் என்ன வந்து வழிபட்டுட்டு என்னை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மந்திரி வந்து போயிட்டு இருக்கிறாரு. எப்படியாகலாம் அவரை போய் கேஷ் பண்ணு. ஒரு தனி மனிதனுக்காக தேவன் எவ்வளவு முயற்சி எடுக்கும்படி ஊழியரை ஏவுகிறார் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னா யாரோ ஒரு ஊழியருடைய ஏவுதல் தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாய் உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம். கஷ்டமான பணி, வேகமா ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு. ஓடி போய் அந்த ரதத்தை பிடிக்கிறாரு. ரதத்துக்கிட்ட இப்போ இதான் ரதம் வைங்களேன். இப்படி வேகமா ஓடி எங்கே போயிட்டாரு? ரதத்தை. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாட்டு வண்டி போகும். அந்த மாட்டு வண்டி பிடிச்சிக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிடுவோம். அது வேகமாக போகும், நம்ம கொஞ்சம் அது கூட சேர்ந்துக்கிட்டே போயிடுவோம். அந்த மாதிரி இவர் ரதத்தோடு போய் நிற்கிறாரு. வட்டமாக ஓடி மூச்சு வாங்குது. இப்போ ரதத்தோடு ஓடிட்டு அங்கே போய் நிற்கும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து
அவன் ஏசியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவனின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். பாருங்க, வண்டி ஓடுது, வண்டி ஓடிக்கிட்டே இவர் என்ன பண்றாரு, ஏங்க என்னங்க வாசிக்கிறீங்க, ஏசியாவா, உங்களுக்கு அர்த்தம் தெரியுங்களா, அர்த்தம் தெரியுமா, ஓடிக்கிட்டே கேட்கிறாரு, வண்டியில ஏறல. அப்ப அந்த சுருளை பார்த்த உடனே யூதர்களுக்கு இது என்ன சைஸ்ல இருக்குது, எந்த சுருள்னே கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. அந்த அளவுக்கு வேதத்தில் ரொம்ப பரிச்சயமானவர். அப்போ அப்படி இருந்த உடனே அவர் சொல்கிறார் பாருங்க, ஐயா எனக்கு ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பியை ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை, இப்போ உனக்கு இதெல்லாம் தெரியும் போல, ப்ளீஸ் ரதத்தில் ஏறிக்கோ. ஹல்லேலூயா. ஒரு உயர்வு வர்றதுக்கு முன்னாடி வனாந்திரம், ஓட்டம், மூச்சு வாங்குதல், களைப்பு எல்லாம் வரும். வந்தவன மந்திரி சொல்கிறாரு, மந்திரி காரில், இப்போ சொல்ல போனால் ஆடி காரில் ஏறி உட்கார சொல்கிறாரு. ஆடி காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு, அட பரவாயில்ல நல்ல கார் இருக்குது, எவ்வளோக்கு வாங்கினீங்கலாம் கேட்கல. அவர் என்ன சொல்கிறாரு, நீ வாசிக்கிறதுனுடைய கருத்து என்னன்னு தெரியும், இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களை குறித்தும் பிலிப்பு விவரமாக அவருக்கு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் ஏசியா பேசுகிறார் என்று தெளிவாக சொல்கிறார். ஒரு 10 நிமிஷத்தில் ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டார். பார்த்தீங்களா? இன்னைக்கு தேவனை தேடிக்கொண்டு இருக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்தான் அவர் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் தேவனுக்கு தேவை, விசுவாசிகள் தேவனுக்கு தேவை. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்களும் அந்த பணியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது பாருங்க, மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார், தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அல்லேலூயா. நீங்கள் யாரை பிரசங்கிக்கணும்? காலையில் யாரை பிரசங்கிக்கணும்? மாலையில் யாரை பிரசங்கிக்கணும்? இரவில் யாரை பிரசங்கிக்கணும்? 24 மணின்னு இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருங்க. அதை நிறுத்தாதீங்க. நம்முடைய பணியை இயேசுவை உயர்த்தி காட்டுவது. பைபிளில் போட்டிருக்கு, என் மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது எல்லா ஜனங்களையும் அவர் தன்னிடத்தில் இழுத்துக்கொள்வாரா. இயேசுவை பற்றி பேசிகிட்டே இருங்க. எங்கள் அப்பா தகப்பனார் பாஸ்டர் கே நாத்தான்வேல் அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கே போனாலும் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு தான் உண்மையான தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் அப்படி இருந்தேன், இப்படி ஆண்டவர் என்னை ரசித்தார்னு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷமாக அரை மணி நேரம் சொல்லிடுவார். சொல்லாமல் மட்டும் இறங்கவே மாட்டார். பஸ்ஸில் என்ன சொல்லிடுவார், ட்ரெயினில் என்ன சொல்லிடுவார், யாருக்குன்னா சொல்லிடுவார். அல்லேலூயா. நாம் இந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டு அவர் சொன்னது தேவனை பற்றி, இயேசுவை பற்றி தெளிவாய் பிரசங்கித்தான். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், இது 37ஆம் வசனத்தில் பாருங்கள். 37ஆம் வசனம், அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால். இவர் இப்போ சுவிசேஷத்தை கேட்டவொன்னே, அப்போ நான் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாமேன்னு கேட்குறாரு. அதுக்கு மேலே இருக்க வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். யார் ஞானஸ்நானம் கேட்கறது பாருங்க. ஒரே நாளில் ஓட்டமாக ஓடி போய் காரில் ஏறி 10 நிமிஷத்தில் எல்லாம் சொன்னார். அவருக்கு மனசாட்சி வந்துருச்சு, ஐயோ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. உடனே அவர் சொல்கிறார், நீர் விசுவாசித்தால் தடையதும் இல்லை என்று சொன்னான். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகி இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அல்லேலூயா. நீங்கள் ரதத்தோடு இணைந்து ஓட வேண்டும். எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, எங்கப்பா வயசாகி போச்சு, எப்படிப்பா ஓடுறது, அப்படி ஓடுறது, இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டம். நோ, ரதத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் இதுக்கு அர்த்தம் என்ன? சுவிசேஷ நற்செய்தியை சொல்லுவதிலே நீங்கள் சபையோடு இணைந்து செயல்பட்டால் அதற்குரிய விசேஷ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம எப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரதத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது சபையோடும் சபையினுடைய தரிசனத்தோடும் சபையினுடைய நோக்கத்தோடும் இணைந்து ஓடுவது தான் பிலிப்பினுடைய ஓட்டம். நீங்கள் ஒவ்வொருவரும் யாராக இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். யாராக இருக்கணும்? இவ்வளோ தானே சத்தம்? சொல்லுங்கள் இருதயத்தை கழிச்சு. நான் பிலிப்பை போல இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சரி, அப்போ ஏன்னா கூட இருந்தால் தான் சேஃப்டி, கூட இருந்தால் தான் ஒன்னஸ், கூட இருந்தால் தான் சக்ஸஸ். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். ஏன் சபையில் இருக்கிற மக்கள் சபையினுடைய தரிசனத்தோடும் சபை ஊழியரோடு இணைந்து செயல்படணும்னு சொன்னால், இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு பிசாசு கொண்டு வந்துடும். என்ன போட்டிருக்கு? என்னோட இராதவன் விரோதியாக மாறிடுவீங்க. ஊழியம் செய்யலைனாலே ஊழியக்காரருக்கு விரோதியாக மாறிடுவீங்க. நிறைய சபையில் நடக்குது. சும்மாவே இருக்க மாட்டாங்க. சில சபையில் மக்கள் எதையா ஒன்று குற்றத்தை கொண்டு போய் பாஸ்டர் மேலே சுமத்திக்கிட்டே இருப்பாங்க, ஊழியக்காரர் மேலே சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் 10 பேருடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்கிறதுக்கே அவருக்கு போதுன்னு போயிடும். இதுக்கு பத்தாம எல்லா அழுக்கையும் கொண்டு போய் அவர் மேலே போகிறது, எல்லா கல்லையும் தூக்கி அவர் மேலே அடிக்கிறது, எல்லா அவமானம் நிந்த எல்லாத்தையும் போய்ட்டு சுமத்துறது. அவர் அப்புறம் எப்படி நிம்மதியாக ஜெபம் பண்ணுவார்? அங்கே சொல்லி இருக்கிறது, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா. நீங்கள் என்னுடைய கருத்துக்களுக்கு, வசனத்தின் அடிப்படையை சொல்லுகிறதான உபதேசங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் வசனத்தின்படி எதிரியாக இருக்கிறீர்கள். அப்போ வசனத்தின்படி யாருக்கு எதிரியாக மாறிடக்கூடாது? சபைக்கோ ஊழியக்காருக்கோ எதிரியாக மாறிடுங்க. நீங்கள் ஒரு உபதேசம் வச்சிருக்கலாம், அது உங்கள் உபதேசம். நான் சொல்கிறது வேதாகம உபதேசம். அந்த வேதாகம உபதேசத்தையும் தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தின் அடிப்படையில் நீங்கள் சபையோடு ஊழியக்கோடு இணைந்து ஓடாவிட்டால் நீங்கள் எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிசாசு அப்படி செஞ்சிருவான். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். அப்போ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் சபையோடும் ஊழியரோடு ஏன் இணைந்து ஓடினா அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரதத்தோடு இணைந்து ஓட வேண்டும், சுவிசேஷத்துக்காக ஓட வேண்டும். இரண்டாவது சபைக்காக ஓட வேண்டும், சபையினுடைய நோக்கத்துக்காக ஓட வேண்டும், சபையின் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஓட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு விஷயத்தை கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். இப்படி நம்ம ஓடும்பொழுது நமக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஊழிய வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, போராட்டம் இல்லாமல் கிடையாது. எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது. இந்த போராட்டமெல்லாம் ஏன் வருதுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் இதை ஜெயிக்கணும்னு சொன்னால் நீங்கள் நிற்க வேண்டி உங்களோடு சேர்ந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 41:17. இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். தரிசனத்துக்கு சேர்ந்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு எதிராக இருக்கிற மக்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா எதிரான வேலைகளை செய்வார்கள். ஆகவே சபையானது தரிசனத்தோடு செயல்படும் பொழுது தரிசனத்தை புரிந்து கொண்டு சபையோடு பயணிக்க வேண்டும். கஷ்டம்தான். பிலிப்பு கஷ்டமான ஒரு பணியை செய்தார். ரதம் ஓடுது, இவர் நடந்து ஓடி அதை பிடிக்கிறாரு. அதே போல் தரிசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டு ஓடி வர்றது கஷ்டம்தான், ஆனால் ஓடி வரணும், அதுதான் விசேஷம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உண்மையில் எரிச்சலில் இருக்கிற யாவரும் வெட்கில் அடிச்சு உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அடுத்த வசனம் 12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். இது என்னன்னா, தரிசனத்தை ஒரு மனுஷன் செயல்படுத்தும் பொழுது அவனுக்கு எதிராக வர்ற யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ சபை மக்களுக்கு என்ன ஆண்டவர் போதிக்கிறாரு? தரிசனத்துக்காக செயல்படுறதுக்காக தான் உன்னை இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறேன். தரிசனத்துக்கு எதிராக ஊழியருக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஒன்று உட்கார வைக்கல. அப்படி போராடினால் அது ஒன்று இல்லாமல் போயிடும் பைபிள் வசனம் சொல்லுகிறது. ஆனால் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். உங்கள் செயல்பாடு எல்லாவற்றிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா தானே, ஏன்னா
எங்கேயோ இருந்த என்ன கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்காருன்னு எதனால? இங்கே ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. இங்கே இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், அவர்களுக்கு சமாதானத்தை கூறணும், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறணும். அதற்காக கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கும் பொழுது அதுக்கு எதிரான சிந்தனைகள் யாருக்குமே வரவே கூடாது. வந்தால் அது தேவனுக்கு எதிரானதாக மாறிடும். தேவனுக்கு எதிரானதை தேவன் நடவடிக்கை எடுப்பார். அதில் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஐடியாலஜி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிந்தனையின் தொகுப்பு, இந்த சபைக்குன்னு ஒரு சிந்தனையின் தொகுப்பு வைத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதோடு கூட பயணிச்சிங்கன்னா ரொம்ப பெட்டராக மாறலாம், பெஸ்ட்டாக மாறலாம், எந்த லெவலுக்கு வேணால் வளரலாம். அதுக்கு எதிராக செயல்படும்பொழுது ஒன்று இல்லாமல் போயிடும். ஆகவே நாம் தான் ஜாக்கிரதையாக நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு எச்சரிப்பான செய்தியாகவும் காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பாருங்க, சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:17 சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி, எல்லாம் எடுத்து வாசிங்க. 3:17 சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். யாரை நோக்கணுமா? யார் சொல்றபடி கேட்கணுமா? வாசிங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி. அப்ப நாம எதெல்லாம் தரிசனத்தின்படி பின்பற்றுறோமோ அதெல்லாம் பின்பற்றுவர்களாக மாறி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நீங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றக்கூடியது சபை கிடையாது. தேவன் நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுகளாய் நீங்கள் இருப்பதற்காக தான் சபையில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்பயுமே சுயநலம் தான். ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, நான் இப்போ நிறைய ட்ராவல் பண்ணக்குள்ள பார்க்க, முன்னாடி சீட்டில் உக்காந்துட்டு பஸ்ஸே சொந்த மாதிரி சீட்டே விட மாட்டான். கொஞ்சம் நவுந்து உக்காருனா எனக்கு இடம் பத்தலைன்னுவான். எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு என்னதான் இருக்குன்னா, அவங்க சொல்கிற மாதிரி அந்த பஸ்ஸு கேட்கணும், அவங்க சொல்கிற மாதிரி கண்டக்டர் கேட்கணும், அவங்க சொல்கிற மாதிரி டிரைவர் கேட்கணும். எங்கே போனாலும் நாம் கண்ட்ரோல் எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கே அடித்தளம். எங்கே போனாலும் கர்த்தர் சொல்கிறத ஒரு சபைக்குள்ளே இருக்கிற மக்கள் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்க நினச்சி பார்க்காத ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ யாரை மாதிரியாக நோக்கணும்? சபையின் தரிசனத்தை முன்னெடுத்து கொண்டு போகிற தலைவர்களை நீங்கள் நோக்கி பார்த்து அவர்களை போல நீங்களும் தரிசனத்தை பின்பற்ற வேண்டும். அதுதான் நோக்கம், த பர்பஸ் ஆஃப் லைஃப். அதுக்கு கீழே பாருங்க 18 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதம். இப்போ இந்த சபையில் இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் பிரபலியமான இருக்கிறான்னு வைங்களேன், அவர் அப்படி சொல்கிறாரு, அது அவர் பெரிய பாஸ்டராக இருக்கிறாரு, அவர் சொல்கிறதா சரியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த சபையில் தான் போய் உட்காரணும், இங்கே உட்கார வேண்டிய ஆள் கிடையாது. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னன்னா, உங்களை இங்கே வச்சிருக்கிறதுக்குன்னா இங்கே சொல்கிறது தான் உங்களுக்கான சத்தியம். அது எங்கேருந்து வருது? வேதாகமத்திலிருந்து வருகிறது. அப்போ அநேகர் எப்படி நடக்கிறாங்க? அந்த காலத்துலேயும் எப்படி நடந்துருக்கிறாங்க? வேறு விதமாய் நடக்கிறார்கள். நல்லா கவனிங்க. வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நஷ்டம் இருக்கும், லாபம் இருக்கும், தாழ்வு இருக்கும், உயர்வு இருக்கும். சபையில் அப்படி தான் ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது ஆவிக்குரிய சூழ்நிலை. ஏன்னா ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம இருக்கிறோம். ஜெயிக்கும்பொழுது வெற்றி, கொண்டாட்ட, சந்தோஷம். யுத்தம் நடந்துட்டு இருக்கும்பொழுது வெற்றியை தேடக்கூடாது, போராடி நிற்கிறது தான் தேடணும். யுத்த காலத்தில் நின்று ஜெயிக்கணும்னு தான் நினைக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றி வேணும்னா ஒவ்வொரு யுத்தத்தை தாண்டி தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவங்களாம் யாரா? வேறு விதமாக இருக்கிற சபைக்குள் இருந்துக்கிட்டு சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற அநேக மக்களை நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் எதுக்கு விரோதின்னு பைபிள் சொல்லுது? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிலுவை தூக்க வேண்டிய நேரத்தில் சிலுவை தூக்கணும், சிலுவையில் தொங்க வேண்டிய நேரத்தில் சிலுவையில் தொங்கணும், சிலுவையில் இருந்து இறங்க வேண்டிய நேரத்தில் இறங்கணும், கல்லறையில் வைக்கப்பட வேண்டிய நேரத்தில் வைக்கப்படணும். உயிர்த்தெழுதல் என்பது அதுக்கப்புறம் நடக்கும். நம்ம சிலுவையில் தொங்கின உடனே எங்கேயோ போய் தப்பிச்சுக்கலாம் போகக்கூடாது. சிலுவையை தவிர்க்க கூடாது கிறிஸ்தவம்.
சிலுவையை சுமப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். சிலுவை வேண்டாம், பாடு வேண்டாம், கஷ்டம் வேண்டாம்னு தவிர்த்து விட்டு எங்கேயோ ஒரு இலவசமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதாக நம்ம நினைச்சோம்னா சிலுவைக்கு பகைஞராக மாறிடுவோம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். அல்லேலூயா. அப்போ என்னன்னா சத்தியத்தோடு சேர்ந்து ஓடணுமே தவிர, சிலுவையோடு சேர்ந்து ஓடணுமே தவிர சிலுவைக்கு புறம்பான வாழ்க்கையை விரும்பக்கூடாது. அல்லேலூயா. அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் எப்படி சொல்றேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லாமே சபையில் இருக்கும், ஆனால் சபைக்குள்ளே தான் இருக்கணும். எத்தனை பேர் ஃபுட்பால் விளையாடுறத பார்த்துருக்கீங்க? ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களே? கை தூக்குங்க. ஃபுட்பால்லாம் பார்க்காம இருந்துக்க மாட்டீங்க. கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க, ஃபுட்பால் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு காலத்தில் ஃபுட்பால் விளையாடியிருக்கேன். ஃபுட்பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 பேர் ஒரு கோடு போட்டுருவாங்களா கட்டமா? இந்த பக்கம் 11 பேர், இந்த பக்கம் 22 பேர் இருக்காங்களா? 22 பேரும் எதை உதைப்பாங்க? எதை உதைப்பாங்க? உதைப்பாங்களா உதைக்க மாட்டாங்களா? அதுக்கு பேர் உதைப்பந்து. ஃபுட்பால்னால உதைப்பந்து, ஒத்த வாங்கிட்டே இருக்கும். ஆனால் எதை விட்டு வெளியே போகக்கூடாது? பந்து கோடை விட்டு வெளியே போகக்கூடாது. கோடை விட்டு வெளியே போச்சுன்னா மறுபடியும் கொண்டாந்து எங்கே தான் வைப்பாங்க? ஒரு விசில் அடிப்பான், விசில் அடித்து கொண்டாந்து உள்ள வச்சு மறுபடியும் உதட்டான்னுவான். இந்த பந்து இந்த அரை மணி நேரமோ அடுத்த அரை மணி நேரம் என்ன தான் வாங்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்கே தான் இருக்கணும்? பந்து வெளியே போனாக்கா என்ன செய்வாங்க? திரும்ப உள்ள கொண்டு வந்து உதன்னு சொல்லுவாங்க. இதுதான் விசுவாசி. சபை என்ற கோடை போட்டுட்டு நீ அடித்தாலும் உதைச்சாலும் எங்கே தான் இருக்கணும்? ஏன்னா அந்த உதையில் யார் அதிகமாக உதைக்கிறாங்களோ அது எந்த எதிரியின் பக்கம் போதோ அப்போ தான் இவனுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாடுகள் உபத்திரத்தில் உங்களை வச்சு சபையில் உருவாக்குறாருன்னா நீங்கள் கஷ்டம் வருதுன்னு வெளியில் முட்டிட்டு வர்றதில்ல, இங்கே நிற்க 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 என்னாக தெரியுமா பார்ப்பாரு, இவன் சிலுவையை நேசிக்கிறான், சிலுவையை சுமக்கிறான்ட்டு ஒரே செகண்டில் மேலே தூக்குவார். அல்லேலூயா. அந்த உயர்வு பயங்கரமான உயர்வாக இருக்கும், யாரும் கற்பனை பண்ணி பார்க்காத உயர்வாக இருக்கும். அல்லேலூயா. எப்பயுமே தான். இப்போ கல்யாணம் ஆகாத வரைக்கும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிட்ட பிறகு நிறைய பேர் ஏன்டா கல்யாணம் ஆச்சுன்னு நினைப்பாங்க. கல்யாணம் ஆகிட்ட பிறகு போக முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன அடிபட்டாலும், என்ன உதப்பட்டாலும், என்ன திட்டு வாங்கினா, என்ன லாபம் வந்தால், என்ன கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும். அந்த மாதிரி தான் சபையில் மக்களை வைத்து கர்த்தர் உருவாக்கி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு லெவலில் உண்டாக்குறார். இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கஷ்டம் வந்தபோது சபையில் உண்மையாக இருந்தாங்க, ஊழியக்காருக்கு உண்மையாக இருந்தாங்க, உண்மையாக ஜெபிச்சாங்க, உண்மையாக உழைச்சாங்க, உண்மையாக கொடுத்தாங்க. இன்றைக்கி கர்த்தர் அவர்களை உன்னதமான ஆசீர்வாதத்தில் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபுட்பாலை மறக்காதீங்க. ஃபுட்பால் கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வெளியில் போனால் ஃபுட்பாலுக்கு மதிப்பே கிடையாது. வெளியில் கடையில் நிறைய ஃபுட்பால் கலர் கலராக விற்கும், அதில் பிரயோஜனம் இல்லை. கிரவுண்டில் எந்த ஃபுட்பால் இருக்கோ அந்த ஃபுட்பாலை தான் தூக்கி மேலே காட்டுவாங்க. அந்த ஃபுட்பால் தான் ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா அதுதான் உதை வாங்குகிறது, அதுதான் வெற்றி தோல்வியை நினைக்கிறது. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை நேசிக்க நேசிக்க எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நிற்கும்பொழுது, சபைக்கு உண்மையாக இருக்கும்பொழுது, ஊழியருக்கு உண்மையாக இருக்கும்பொழுது கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னு இன்னும் 2 வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 4:16 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. பவுல் சொல்கிறாரு, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டத்தில் யாருமே என் கூட நிற்கலைங்கிறாரு. இன்னொரு வசனம் ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. நாம் யாருடைய பிள்ளைகள்?
கிறிஸ்துவனுடைய பிள்ளை. கிறிஸ்து பாடுகளுக்குள்ள போய் வெற்றி பெற்றாரா, பாடுகள் இல்லாமல் வெற்றி பெற்றாரா? பாடுகளுக்குள்ள போய், சத்தமா சொல்லுங்க, பாடுகளுக்குள்ள போய் தான் வெற்றி பெற்றார். அல்லேலூயா. அப்ப நம்மளையும் எப்படி தான் நடத்துவாரு? அவர் பிள்ளைன்னு சொன்னா அதுக்குள்ள போய் தான் நடத்துவார், வெற்றி பெறுவார், தருவார். அது கீழே போட்டிருக்கு பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் எப்படி ஆகும்? மகிமை கிடைக்கும். அல்லேலூயா. என்னுடைய கஷ்டத்தில் நிறைய பேர் நின்று இருக்காங்க, என்னுடைய கஷ்டத்தில் நிறைய பேர் உதவி இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். நிற்கணும், கஷ்டத்தில் நிற்கணும். ஆசீர்வாதம் வரும்போது ஓடிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் போது ஓடி வர்றவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? கோலியாத்து வந்து நின்னா எல்லாம் ஓடி ஓடி போனாங்க. தாவீது போய் ஒரு கவனை வச்சு அடித்து கோலியாத்தை என்ன பண்ணா? வீழ்த்தின உடனே எல்லா இஸ்ரவேல் ஓடி பெலிஸ்து இருக்கிறதுக்கு ஓடியே நாங்கள் ஜெயிச்சுட்டோம்னாங்க. ஹலோ, அடித்தது ஒருத்தந்தான், ஜெயிச்சது ஒருத்தந்தான். ஆனால் உழுந்த உடனே எல்லாரும் ஓடியே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். பாடுபடும் பொழுது உங்களோட யார் நிற்கிறா? கஷ்டம் வரும்போது யார் உங்களோட நிற்கிறாங்களோ அவங்களோட நீங்க நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? 1 கொரிந்தியர் 12:26 ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபட வேண்டும். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். எல்லா அவயங்களும் சந்தோஷப்படும். நல்லா கவனிங்க. அப்ப நீங்க நான் கஷ்டத்தெல்லாம் நான் மட்டும் தனியாக பட்டுட்டு விடுதலை கிடைக்கிற நாங்கள்லாம் சேர்ந்து விடுதலை கொடுத்தோன்னு அந்த தாவீது ஜெயிச்சப்ப சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. கஷ்டத்துலேயும் கூட இருக்கணும், கண்ணீர்லேயும் கூட இருக்கணும், நஷ்டத்துலேயும் கூட இருக்கணும். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிச்சிங்கன்னா எல்லா விதத்துலையும் ஆசீர்வாதத்தை வாங்கலாம். அல்லேலூயா. எதோடு சேர்ந்து கொள்ள வேண்டும்? ரதத்தோடு. இது ஒரு சபை, ஒரு ரதம் வைங்க, ரதம் ஓடிட்டு இருக்குது. இந்த ரதம் ஓடுற ஸ்பீடுக்கு நீங்கள் ஓடி வரணும். ஹலோ பிரதர், காலையில் 5 மணிக்கு ஜெபத்துக்கு வாங்க. பாஸ்டர் எழுந்திருக்கவே முடியல பாஸ்டர், ரதத்தோட ஓடலைன்னு அர்த்தம். பிலிப்பை பார்த்து சொன்ன ரத்தோடு ஓடுப்பா, ஓடி வந்தான். ரத்தத்தை கேஷ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக ஓடனா. ஓடிட்டு வண்டியில் ஏறல, ஓடிக்கிட்டே பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆண்டவர் ஓட சொன்னீங்க, இந்த ஆளு என்னை ஏற்றவே மாட்டேங்கிறான், இவெல்லாம் ஒரு மனுஷனா, பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன, நீங்கள் சொன்னீங்களே ஏற்ற சொல்லுங்கன்னு. அப்படி இல்லை, ஓடிக்கிட்டே காஸ்பிளை சொல்லி முடிச்சிடணும், அவ்வளோதான். ஆனால் அவன் பார்த்து நீங்கள் தயவு செய்து மேலே வாண்ணா, நீங்கள் சபையோடு சேர்ந்து ஊழியரோடு சேர்ந்து வேகத்தை கூட்டணும், தூக்கத்தை வெறுக்கணும், சோம்பேறித்தனத்தை உதறணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தருக்காக எழும்பி நின்று ஓடினீங்கன்னா, ரதத்தோடு சேர்ந்து ஓடினால் ரதத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இந்த ரகசியம். ஊழியரோடு சேர்ந்து ஓடுவது, சபையோடு சேர்ந்து ஓடுவது, தரிசனத்தோடு சேர்ந்து ஓடுவது. இப்படி சேர்ந்து ஓடினால் கர்த்தர் என்ன செய்வார்? இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை, உயர்வை தருவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலே யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் ரதத்தோடு சேர்ந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எழுந்து கூட நிற்கலாம், நீங்க எழுந்து நின்று, ஆண்டவரே ரதத்தோடு நான் சேர்ந்து ஓட விரும்புகிறேன், ரதத்தோடு சேர்ந்து ஓட விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பிலிப்பை போல நான் மாற விரும்புகிறேன். கர்த்தாவே, இன்றைக்கு மனப்பூர்வமாக எழுந்து நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அளவில்லாத அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக. அவர்கள் சபையோடு ஊழியரோடு இணைந்து தரிசனத்தை நிறைவேற்றுவார்களாக. அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொரு தனிநபருக்கு, குடும்பத்துக்கும் உண்டாவதாக. கரங்களை தட்டி அவருடைய அபிஷேகத்தை வலிமை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive the power, receive the power, receive the deliverance. ஓ ரபலரா கரபா ஷகரா தியலரபா. அப்படிப்பட்டவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து, இரட்டிப்பான உயர்வை கொடுத்து, இரட்டிப்பான மேன்மை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன்கள் எல்லாம் மாறுவதாக, வியாதிகள் எல்லாம் நீங்குவதாக, தொல்லைகள் எல்லாம் நீங்குவதாக. இவர்களுக்கு விரோதமாக இதுவரைக்கும் போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக மாறுவார்களாக. அவர்கள் ஒன்றுமில்லாமல் மாறும்படி பிரச்சனைகள் இவர்களிட்டு ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து கிருபை கொடுத்து காத்துக்கொள்ள ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகலவாங் பரவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், காவல், சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றென்று இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.